கீபேட் ஃபேக்ட்ரி ரீசெட்லேருந்து நீங்கள் உள்ள ப்ரோக்ராம்குள்ளே போகணும். கீபேட் பாரு, மெனு செகண்ட் பட்டன் கீபேட். அது பாட்டம் லைனு காமன் அப்படி வச்சுக்கிட்டு இப்படி பண்ணால் ஸோ ப்ரோக்ராமு டெசிமல் பாயிண்ட்டு. ஓகே, இப்போ 3 ஓகே 30 kg கெப்பாசிட்டி. இப்போ இடி வேல்யூ 0 ட்ராக்கு, ஸ்டெபிலிட்டி ரீசெட்டு, ஸ்பீடு, ஃபில்டரு, சேவ் 0. டேங்க் வெயிங்க்கு இது எனேபிள் பண்ணிக்கணும். ஓகே, பாஸ்வேர்டு. ஸோ நம்ம பாஸ்வேர்டுக்கு ஷிஃப்ட் P ப்ரெஸ் பண்ணணும். ஸோ டிக்ரிமெண்ட் கீ, டிக்ரிமெண்ட் கீ யூஸ் பண்ணணும். ஓகே, UART. ஸோ TTL அவுட்புட்டு, சைன், லீட் 0, ப்ரிஃபிக்ஸு, சஃபிக்ஸு, ஸோ பாட் ரைட்டு, சாம்பிள் கவுண்ட்டு. ஸோ இது முடிஞ்சிச்சு. ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணணும். ஸோ ஆஃப் பண்ண ஓகே, பேட்ரி வோல்டேஜ் காமிக்குது. ஓகே, கேலிப்ரேஷன். ஸோ மெனு ப்ரெஸ் பண்ண ADC கவுண்ட் காமிக்குது. ஓகே, கேலிப்ரேட் பண்ண வரேன். ஓகே, ஸோ ரீடுன்னு வருது, லோடு வைங்க. ஓகே, ஸோ 5 kg வச்சுருக்கோம் நம்ம. ஓகே, ஸோ 5 kg அந்த. ஸோ கேலிப்ரேஷன் முடிஞ்சிச்சு. ஓகே, ஆஃப் அண்ட் ஆன் பண்ண வச்சுருக்குறோம். ஸோ இந்த வேல்யூ வந்து தப்பாக காமிக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, இப்போ வந்து இதை நம்ம வந்து கேலிப்ரேஷன் பண்ணாமல் ஆப்செட் பண்ண போகிறோம். ஓகே, எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, பவர் ஆஃப் பண்ணிவிட்டு அட்மின் செட்டிங்கில் போயிட்டு நம்ம மாற்ற போகிறோம். ஓகே, ஸோ பவர் ஆன் பண்ணி, ஸோ பாஸ் கேட்குது. ஓகே, பாஸ்வேர்டு எதாவது செட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அட்மின்குள்ளே போகிறோம். ஸோ அது பேட்ரியோட டைப்புக்காக காமிச்சிருக்கிறோம். வோல்ட்டில் இருக்க பேட்ரி SI டைப்பு. இதுதான் வந்து ஸ்பேன் ஃபேக்டர் கரெக்ட் பண்ணுறதுக்கு. இப்போ கரண்ட் வெயிட் காமிக்குது. ஓகே, ஸோ ஆக்சுவல் வெயிட் என்னன்றதை நீங்கள் சொல்லணும். இப்போ ஆக்சுவல் வெயிட்டு ஸோ 5. ஸோ என்ட்ரி கொடுத்ததும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போது வேறு வெயிட் வைங்க, எக்ஸ்ட்ரா வெயிட் வை. ஸோ எக்ஸ்ட்ரா வெயிட் வச்சோம்னா எக்ஸ்ட்ரா வெயிட்டை காமிக்குது உங்களுக்கு. இப்போ அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப ஆன் பண்ணுறோம். ஓகே, ஸோ வெயிட் வந்து ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ எக்ஸஸ் வெயிட்டை ரிமூவ் பண்ணியாச்சு. எக்ஸஸ் வெயிட் ரிமூவ் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு மறுபடியும் 5 வந்து எக்ஸஸ் வெயிட் வந்துச்சு, மறுபடியும் வெயிட் சேஞ்சஸ் ஆகிடுச்சு.